தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ண இருக்க ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் பற்றியும் அதோட பின்வினைகள் பற்றியும் நேத்தோட எபிசோட பேசியிருந்தோம். அந்த எபிசோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஸோ பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஷோல இளவரசன் திவ்யா காதல் திருமணம் பற்றியும் இளவரசன் தற்கொலைன்னு வந்த செய்தி பற்றியும் ஆணவ கொலைகள் பற்றியும் இப்போ நடக்கிற காதல் திருமணங்கள் பற்றியும் பேச போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஈஷா, நாசா, டிடிவி தினகரன் பல விஷயங்கள் பேச போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. கர்த்தா பேசுறான் ஆவுடை. நாசா சயின்டிஸ்ட்லாம் நம்ம எர்த் மாதிரி ஒரு 7 பிளானட் இருக்கணும், அந்த 7 பிளானட்டும் நம்ம பக்கத்து சோலார் சிஸ்டத்தில் இருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சோலார் சிஸ்டம் போறதுக்கு நமக்கு 39 லைட் இயர்ஸ் ஆகுமா. எங்க ஊர் ஜோசியக்காரங்களாம் ஏதோ 9 கிரகம் தான் இருக்கு, அது ஒரே சோலார் சிஸ்டத்தில் இருக்கு அப்படின்னு ஜாதக கட்ட வச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஜோசியக்காரங்களும் இனிமேல் 2.0 ஜோசியத்துக்கு அப்டேட் பண்ணும் போல 9 கிரகங்களில் முச்சம் பெற்ற ஒருவன் ஒரு சோலார் சிஸ்டத்துக்கும் போகலாம், 2 சோலார் சிஸ்டத்துக்கும் போகலாம். நாளைக்கு மகா சிவராத்திரி எனக்கு தெரிஞ்ச விஷயம். கோயம்புத்தூர் ஈஷா மையத்தில் இருக்க ஆதியோகி ஸ்டாச்சு திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில இருந்து தனி விமானத்துல பறந்து வராப்படி. இதுக்கு மட்டும் கத்துதாது எங்க? சசிகலா அவர்கள் டிடிவி தினகரனை அதிமுக துணை பொதுச் செயலராக நியமிச்சிருந்தாங்க. இன்னையில இருந்து அந்த பொறுப்பு அவர் ஏற்றுக்கிட்டாராம். சோ தமிழ்நாட்டுல அடுத்த சிஎம் மியூசிக்கல் சேர் ஸ்டார்ட்ஸ். வேர் இஸ் தி கவர்னர், வேர் இஸ் தி கவர்னர்? ஹைகோர்ட்ல ஜெயலலிதா அவர்கள் ட்ரீட்மெண்ட் போட்டோகிராஃப்ஸ் எதையும் வெளியிட வேண்டாம் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களே கேட்டுக்கொண்டதா அப்போலோ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட் டிமாண்ட் பண்ணா ஜெயலலிதா அவர்களோட ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ஸையும் சப்மிட் பண்ண தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணுங்களா? 13 வருஷத்துக்கு அப்புறம் தோனி அவர்கள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்காரு. இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்க கேட்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோனி அவர்கள் டிடிஏ இருந்தாரு, அதுவும் வெஸ்ட் பெங்காலா இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு டீம்மேட்ஸ் வர டிராவல் பண்ணிருக்கதும் வெஸ்ட் பெங்காலுக்கு தான். கண்டிப்பா அந்த ட்ரெயின் ஜர்னி தோனி அவர்களுக்கு மெமரபிளா இருந்திருக்கும். ஹவ் இன்ஸ்பிரேஷன் ஆர் யூ மிஸ்டர் கூல் கேப்டன்? இப்போ கருத்தாவுடை. இளவரசன் திவ்யா காதல் திருமணம். இளவரசன் திவ்யா காதல் திருமணம் அப்படின்னு பேசுறதுக்கான காரணமே ஜாதி தான். இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுல பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கல்யாணம் நடக்குது, ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம். அப்படி இருக்க பட்சத்துல இளவரசன் திவ்யா காதல் திருமணம் அப்படின்னு பேசுறதுக்கான முக்கிய காரணமே ஜாதிய கருவியா கொண்டதுதான். இளவரசன் திவ்யா 2 பேரும் ஜாதி பார்க்காம லவ் பண்றாங்க. 2012 அக்டோபர் 10 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதன் பின்னால திவ்யாவோட வீட்டுல இருந்து ஆட்கணவு மனு தாக்கல் பண்றாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவும் இளவரசனும் கோர்ட்ல சரணடைறாங்க. அதுல திவ்யா நான் இளவரசுடன் சேர்ந்து வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. பின்னால 2 வீட்டார் நடுவில் கடும் வாக்குவாதம் ஏற்படுது. இதுல மன உளைச்சல்ல திவ்யாவோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிறாரு. திவ்யா அவர்கள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னோட அம்மா வீட்டுக்கு வராங்க. பின்னால அவங்க அம்மாவும் திவ்யாவும் மற்றும் அவங்க வீட்டாரும் கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்ல திவ்யா அவர்கள் நான் எங்க அம்மாவோட வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நாளே இளவரசனோட சடலம் அரசு கலை கல்லூரிக்கு பின்னாடி ஒரு ரயில்வே ட்ராக்ல எடுக்கப்படுது. இளவரசனோட மறைவுல ஒரு மர்மம் இருக்கணும், அந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாத்தணும் அப்படின்னு இளவரசனோட அப்பா ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாரு. நவம்பர் 2016 இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. பிப்ரவரி 2017 இளவரசனோட மறைவு காரணம் தற்கொலை தான் சிபிசிஐடி ரிப்போர்ட் பண்றாங்க. பல நாட்டுல கே மேரேஜ் லீகல் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்றதுக்கு ஜாதி மதம் பாக்குறது ரொம்பவே தலைகுனியான விஷயம். காதல் காமம் ரெண்டுக்கும் ஆரம்ப எழுத்து கா. ஆனா காமம் ஆரம்பிக்க முன்னாடி ஆரம்பிச்சதுதான் காதல். சோ அப்படிப்பட்ட புனிதமான காதல்ல தயவு செஞ்சு ஜாதிங்க சாக்கடைய கலக்காதீங்க. போன கருத்தா பேசுறேன் அவடையில நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதுல ஒரு சில கமெண்ட்ஸ் வாசிக்கிறேன். சங்கீதாங்கிறவங்க நல்லா பண்றீங்க, பட் ஆனா கொஞ்சம் ஏர்லியில அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எவ்வளவோ பசங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, அது என்ன பொண்ணுங்க கமெண்டா சொல்றீங்க? இரு அடுத்த கமெண்ட் வருது. சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுங்க, ஃபாரின்ல இருக்க எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்து பண்ணுவோம் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தீபக் சுந்தர் அப்படிங்கிறவரு நீ டிஎம்கே ஆள் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிருக்கீங்க. டிஎம்கே யார்? நானு. போங்க பாஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, நிறைய பேர் என்கரேஜ் பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.